அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை. கதையின் தலைப்பு தீபாவளி. கதை ஆசிரியர் ரஜகை நிலவன். கதை பதிவு அக்டோபர் 18, 2024. 2000 வெளியான சிறுகதை. வள்ளி பட்டு சேலை தலைய கட்டிக்கொண்டு தலையில் நிறைய மல்லிகை சரமும் சூட்டிக்கொண்டு முகத்தில் எண்ணெய் வடிய வீட்டிற்குள் நுழைந்தாள். தீபாவிற்கு வள்ளியின் ஆடை மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது. இருந்தாலும் உள்ளே எழுந்த ஆவலை மறைத்து கொண்டு, எங்கே கொஞ்ச நாளா ஆளைய காணோம், திடீரென்று தீபாவளி நாளும் கிழமையுமாக வந்திருக்கிறாய், எவ்வளவு வேலை கிடக்க தெரியுமா என்று கேட்டாள் தீபா. வெளியே பட்டாசு வெடிக்கும் சப்தம் கேட்டு காதுகளை பொத்தி கொண்டு, சரி சரி மசன்னு நிக்காம போய் வேலைகளை பாரு என்றாள் தீபா. இன்னைக்கு தீபாவளியினாம் வாங்கிக்கிட்டு போறதுக்கு தான் அம்மா வந்தேன், நாளைக்கு வந்து வேலையை செய்கிறேன். சரி, எங்கே கொஞ்ச நாளா காணோம், ஓடி போன உன் கணவன் திரும்பி வந்து விட்டானா? அந்த ஆள் ஏன் வர போறான், கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, இதுல வேற தூரத்து முறை மாமன் பொண்ணு வந்திருந்தது, அதான் வர முடியாமல் போச்சுது. இந்த பட்டு சேலை ரொம்ப அழகா இருக்கே, எங்க வாங்கினான், 2000 கொடுத்திருப்பியா, இவ்வளோ பணம் ஏது உனக்கு என்று வரிசையாக கேள்வி எழுப்பினாள் தீபா. ஏமா, இந்த சேலையை பார்த்தா வேறு 2000 தான் பெறுமா, இந்த சேலை 4000 கொஞ்சம். யாரடி வாங்கி கொடுத்தார்கள்? அவங்கதானா? புதுசா யாராவது கல்யாணம் பண்ணிருக்கேயா? சும்மா கேலி பண்ணாதீங்க அம்மா, ஐயா தான் இந்த பட்டு சேலைய வாங்கி கொடுத்தாங்க. ஐயாவா? அது யாருடி? இது என்னடா வம்பாக போச்சு, உங்க வீட்டுக்காரதாம்மா வாங்கி கொடுத்தாரு. என்னது, எங்க வீட்டுக்காரரா? யாரு? கோபாலண்ணா வாங்கி தந்தாரு? ஆமா. ஐயோ, நான் மோசம் போனேனே, இதை நான் இப்பவே என் மாமனார்கிட்டே போய் சொல்லி இவரை உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு. யாரு? பெரிய கிட்டேவா சொல்ல போறீங்க? ஆமா, அதுக்கு என்னடி? என்னம்மா நீங்க? அவரும் எனக்கு தீபாவளிக்கு 5000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கி கொடுத்திருக்காரு, பெட்டியில வச்சிருக்கேன், வேணும்னா எடுத்துட்டு வந்து காட்டுட்டுமா என்றாள் அப்பாவியாக. அந்த பக்கமா வந்த ஜெயன், என்ன அண்ணி, என்ன விஷயம், ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று தீபாவிடம் கேட்டாள். பாருடா, உங்க அண்ணாவும் உங்க அப்பாவும் செய்கிற காரியத்தை, நம்முடைய வீட்டில் வேலை செய்கிற இந்த வள்ளிக்கு தீபாவளிக்கு பட்டு சேலை வாங்கி கொடுத்திருக்காங்க என்று புலம்பினாள். ஏமா, நீ ஜெய ஐயா கிட்ட போய் இதெல்லாம் சொல்றீங்க? இவரும் தான் எனக்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்தாரு, நான் இன்னும் வீட்டிற்கு கூட எடுத்துட்டு போகல, இங்கே சமையலறையில வேணா எடுத்துக்கிட்டு வந்து காமிக்கிறேன் என்றாள் வள்ளி. அப்படியா ஜெயன் என்று திரும்பி பார்த்தாள் தீபா. அங்கே ஜெயனை காணவில்லை. இதற்கு ஒரே வழி, இனி நான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதான். என் அப்பாவிடம் சொல்லி இதற்கு முடிவு கட்டியாக வேண்டும். பாவிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலைக்காரிக்கு பட்டு சேலையை வாங்கி தள்ளியிருக்கார்கள். இனி நான் இங்கே இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு நரகம்தான், நான் வர்றேன் என்று கிளம்பினாள். என்னம்மா, நீங்க எங்கே போறீங்க என்றாள் வள்ளி. நான் எங்க வீட்டுக்கு போறேன், அங்க போய் இங்கே நடக்கிற அக்கிரமம் அனைத்தையும் சொல்ல போறேன். எங்க அப்பாவுடன் சொல்லி எனக்கு கோபாலனுக்கு விவகாரத்து வாங்கி சொல்ல போகிறேன் என்று ஆத்திரப்பட்டாள் தீபா. யாரு? உங்க அப்பா கிட்ட போய் நியாயம் கேட்க போறீங்களா? போன தடவை உங்க வீட்டிற்கு அவர் வந்தபோது நீங்க யாருமில்லை, அவர் தான் இந்த 5000 ரூபாய்க்கு தீபாவளி பட்டு சேலை வாங்கிக்கன்னு காசு தந்து விட்டு போனார், நீ அவர்கிட்ட போய் நியாயம் கேட்க போறியா என்று வள்ளி சொல்ல ஒன்றும் புரியாத தீபா மயங்கி விழுந்தாள்.